குட் மார்னிங் எவரிபடி. இன்னைக்கு கிளாஸ் 2க்குரிய இங்கிலீஷ் கொஸ்டின் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தேர்ட் டேர்முக்குரிய கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிசன் அண்ட் ரைட், கவனித்து எழுதுக. நோட் பாருங்க. டீச்சர்ஸ் கேன் டிடேட் எனி 3 சென்டென்ஸ் ஃப்ரம் த டிஹெச்பி பேஜ் நம்பர் 52. அதாவது டீச்சர் கேன் புக்கில் இருக்கிற 52ஆம் பக்கத்தில் இருக்கிற சென்டென்ஸில் 3 சென்டென்ஸ் வந்து டீச்சர் டிடேட் பண்ணுவாங்க. அது கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அந்த புக்கில் 7 சென்டென்ஸ் இருக்குது 52ஆம் பக்கத்தில். இப்போ வந்து முதல் சென்டென்ஸ் வந்து ஐ கோ டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ரெண்டாவது வந்து இட் இஸ் ஏ குட் டியூன், இது ஒரு நல்ல இசை, நல்ல ஓசைன்னு அர்த்தம். அப்புறம் த கேட் இஸ் கியூட், அந்த பூனை வந்து அழகாக இருக்குது. இப்போ ரெண்டாவது வந்து சூஸ் அண்ட் ரைட் த வேர்ட் வித் த சேம் சவுண்ட். சேம் சவுண்டு இருக்கிற வார்த்தையை சூஸ் பண்ணி ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. அது ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நூன், மூன், சூன், ஸ்பூன் எல்லாம் பாருங்க லாஸ்ட்டில் ஓஎன் முடியுதா, அந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸ் நம்ம பார்த்து எழுதியிருக்கோம். இது சேம் சவுண்ட் இருக்கிற வார்த்தையை நம்ம சூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு சிவ், க்ரியூ, நியூ, டியூ, இடபிள்யூ முடிஞ்சிருக்கா, அந்த வார்த்தையை நம்ம சூஸ் பண்ணி எழுதுறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு கோயில், டோயில், கோயில், சாயில், சாயில் SOIL, அந்த சென்டென்ஸில் முடிஞ்சிருக்கிற வார்த்தையை நம்ம சூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு மூணாவது பாருங்க, சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த படத்தை பார்த்து இது கரெக்டான வார்த்தையை சென்டென்ஸை நம்ம சூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. முதல் இது பாருங்க, ராஜு இஸ் ஏ டாக்டர், ராதா இஸ் ஏ டாக்டர், அஜய் இஸ் ஏ டீச்சர். அப்படி 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருக்க பிக்சரில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி தான் இருக்காங்க. அப்போனா ராஜுவும் அஜயும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ராதா இஸ் ஏ டாக்டர் தான் ரைட்டு. ராதா வந்து ஒரு மருத்துவர். அடுத்து நெக்ஸ்ட்டு த கேரட் இஸ் கிரன்ச்சி, த வாட்டர்மெலன் இஸ் ஜூசி, த பிரிஞ்சல் இஸ் கிரன்ச்சி. அதாவது நம்ம கொடுத்துருக்க பிக்சர் என்னென்னு பாருங்கள், கேரட் கொடுத்துருக்காங்க. அதனால் த கேரட் இஸ் கிரன்ச்சி, அதாவது கேரட் வந்து நமக்கு முறுமுறுப்பாக இருக்குது, அந்த மாதிரி மீனிங்கில் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு படம் வாங்க, நமக்கு ஒரு குதிரையுடைய கொட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போனா த ஹார்ஸ் இஸ் இன் த பென், ஹார்ஸ் வந்து பெனில் இருக்காது, த சீப் தான் வந்து பெனில் இருக்கும். த ஹார்ஸ் இஸ் இன் த ஸ்டேபிள், ஹார்ஸ் இஸ் இன் த டேபிள் தான் ரைட்டான ஆன்சர். த சீப் இஸ் இன் த ஸ்டேபிள், சீப் வந்து எதில் இருக்குன்னா பெனில் இருக்கும். அப்போனா த ஹார்ஸ் இஸ் இன் த ஸ்டேபிள், கார்ஸ் வந்து அந்த கொட்டியில் இருக்குது, அது மீனிங் வரும். அப்புறம் 4 ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு லெட்டர்ஸ் அண்ட் ஃப்ரம் த கரெக்ட் வேர்ட். இங்கே வந்து வார்த்தைகள் வந்து குழம்பி இருக்குது, எழுத்துக்கள் வந்து குழம்பி இருக்குது, ஒரு வார்த்தைக்குரிய எழுத்து குழம்பி இருக்குது. அதை நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து OAGRNGன்னு இருக்கா, அது நான் பார்த்தோன்னே ஆரஞ்சு, ORANGE. அடுத்து நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், PSTONAM கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய சரியான ஆன்சர் போஸ்ட்மேன். போஸ்ட்மேன்னா தபால்காரர். அடுத்து TKENYO டாங்கி, டாங்கின்னு என்னது, இது கரெக்டான சென்டென்ஸ் வந்து டாங்கி, டாங்கினா கழுதை. அடுத்து நெக்ஸ்ட்டு 5 சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். நம்ம சரியான ஆன்சரை வந்து சூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. முதல் கொஸ்டின் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டேஸ் ஸ்கூல், இவர் வருமா அவர் வருமா நம்ம கரெக்டாக போடணும். இது வீண் ஆரம்பித்தாலே அடுத்த சென்டென்ஸ் என்ன வரும்னா அவரில் வரும். அப்படின்னா இதுக்கு வந்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் நண்பர்கள், இது வந்து எங்களுடைய ஸ்கூல் அப்படின்னு மீனிங் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், தே ஆர் பிளேயர்ஸ், தே பிளே வித் டேஸ் பால், தேர் வருமா இட்ஸ் வருமா, இட்டு வந்தால் தான் இட்ஸ்ன்னு வரும். இங்கே தேன்னு ஆரம்பிச்சிருக்கனால இங்கே தேர் தான் வரும். அதாவது நாங்கள்லாம் விளையாடுறவங்க, அவங்க எதோட விளையாடுவாங்கன்னா பாலோட விளையாடுவாங்க, பந்துடன் விளையாடுவோம் அப்படி கொடுத்துருக்காங்க. அவர்கள் விளையாட்டாளர்கள், அவர்கள் விளையாடுவது பந்துடன், அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட்டு சி இஸ் மை ஃப்ரெண்ட், இங்கே சி வந்துருச்சு, அப்புறம் இங்கே என்ன வரணும், ஹேர் தான் வரும். கரெக்டு. ஹேர் மதர் இஸ் ஏ ஷீப், சி அவள் என்னுடைய ஃப்ரெண்டு நண்பன், அவளுடைய அம்மா ஒரு சமையலாளர். இதை சரியான சென்டென்ஸ். அப்புறம் 6வது பாருங்க, ரீரைட் த சென்டென்ஸ் யூசிங் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட். நம்ம கொடுத்துருக்க வார்த்தைகளை வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பாஸ்ட் டென்ஸில் சேஞ்ச் பண்ணணும். அண்டர்லைன் பண்ண வார்த்தையை வந்து பாஸ்ட் டென்ஸில் சேஞ்ச் பண்ண வச்சுருக்காங்க. த கோ டு த பார்க், த வென் டு த பார்க் தான் சரியான ஆன்சர். அவர்கள் பார்க்கில் விளையாடினார்கள்னு வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அருண் அண்ட் அஜய் ரன் ஃபாஸ்ட், இதுக்கு உடைய சரியான பாஸ்ட் டென்ஸ் வந்து ரேன், RAN ரேன் வரும். அருண் அண்ட் அஜய் ரேன் ஃபாஸ்ட், அருணும் அஜயும் வந்து வேகமாக ஓடினார்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு 3வது த பேர்ட்ஸ் சிட் ஆன் த ட்ரீ, அந்த பறவை வந்து மரத்தின் மேல் அமர்ந்துள்ளது. இதுக்கு சரியான வார்த்தை வந்து சிட்டுங்கிறதுக்கு வந்து சேட்டு தான் ரைட்டான ஆன்சர். த பேர்ட்ஸ் சேட் ஆன் த ட்ரீ, இந்த பேர்ட்ஸ் வந்து மரத்தின் மேல் அமர்ந்தது. அடுத்து 7வது பாருங்க, ரீஅரேஞ்ச் எ வேர்ட் அண்ட் ரைட் எ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். அதாவது இந்த வார்த்தைகள் வந்து குழம்பி இருக்குது, இதை வந்து கரெக்டான அர்த்தமுள்ள வார்த்தையை எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ முதல் பாருங்க, இஸ்
எலிஃபென்ட் இட் ஆன் அப்படி இருக்கா. அப்படி நம்ம எப்படி எழுதலாம்னா முதல் இடத்துல சப்ஜெக்ட் தான் வரும், அடுத்து வெர்பு வரும், அடுத்து ஆப்ஜெக்ட் வரும். அப்போனா இட்டுங்கிறது சப்ஜெக்ட், இட் இஸ் ஆன் எலிஃபென்ட் அதான் கரெக்டான வார்த்தை. இஸ்ங்கிறது வந்து வெர்பு, ஆன் எலிஃபென்ட் அதான் ஒரு ஆப்ஜெக்ட். அப்போனா இது வந்து யானை அப்படின்னு அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் வந்து ஃபார்மர்ஸ் தே ஆர்னு இருக்குது. இது நம்ம கரெக்டாக எழுதணும்னா சப்ஜெக்ட் வந்து தே, வெர்பு வந்து ஆர், ஃபார்மர்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். நாங்கள் வந்து விவசாயிகள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் எலிஃபெண்ட்டுக்கு முன்னால் எதுக்கு ஆன் போட்டிருக்கோம்னா ஏஇஐஓயுங்கிற வொவல் சவுண்டுக்கு வந்து நம்ம ஆன் போடுவோம். இங்கே வந்து எலிஃபெண்ட் ஏங்கிற சவுண்டு வருது, அதனால் அங்கே ஆன் போட்டிருக்கோம் வொவல் சவுண்டுனால. அப்புறம் மூணாவது வந்து இஸ் சி நர்ஸ் ஏ அப்படி கொடுத்துருக்காங்களா. இது நம்ம அரேஞ்ச் பண்ணி வந்தோம்னா சப்ஜெக்டாக வந்து சி வரும், இஸ்ங்கிறது வெறுப்பு, ஏ நர்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். அதான் சி இஸ் ஏ நர்ஸ்னு எழுதியிருக்கோம். நான் நர்ஸாக இருக்கிறேன். இதுதான் சரியான சென்டென்ஸ். அடுத்து லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். இந்த பிக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பிக்சரை பார்த்து கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல் கொஸ்டின் வந்து தேர் ஆர் 3 days இன் த பாண்ட். எத்தனை 3 இந்த குளத்தில் வந்து 3 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டக்ஸு அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்த நெக்ஸ்ட்டு த பீஸ் ப்ளே டு த டேஸ். இந்த தேனீக்கள் வந்து எங்கே வந்து பறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கியூ. தேனி வந்து அது பறந்துட்டுருக்கு, கூட்டில் பறந்துட்டுருக்கு. மூணாவது நேம் எனி 2 அனிமல்ஸ் யூ சி இன் த பிக்சர். நீங்கள் பார்க்குற விலங்குகளை ஏதாவது 2 அனிமல்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க, விலங்குகள் பேர் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய விலங்குகள் பார்க்கோமா. இதில் வந்து ஹவ், சீஃப், பிக், ஹார்ஸ் அப்படின்னு 4 விலங்குகள் பேர் எழுதியிருக்கும். கவுனா பசு, பிக்னா பன்றி, ஹார்ஸ்னா குதிரை, சீஃப்னா ஆடு, செம்பரி ஆடு, நமக்கு சீஃப்னு சொல்லுவோம். ஒன்பதாவது பாருங்க, ரீட் த பேஜஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதை வாசிச்சுட்டு அதுக்குரிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். அது கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ மவுஸ் லிவ்ஸ் இன் ஏ ஹவுஸ். ஒரு எலி வந்து ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு வந்துச்சு. த ஹவுஸ் இஸ் இன் த டவுன். அந்த வீடு எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தில் இருந்துச்சு. ஏ கவ் கம் டு த ஹவுஸ். அங்கே ஒரு பசுமாடு அந்த வீட்டுக்கு வந்துச்சு. இட் மேக்ஸ் ஏ லவுட் சவுண்ட். அப்போ வந்து அது இந்த பசுமாடு வந்து ரொம்ப சத்தமாக கத்தியிருக்கு. த மவுஸ் ரன் அவுட் ஆஃப் த ஹவுஸ். அந்த சத்தத்தை கேட்ட எலி வந்து வீட்டை விட்டு வெளியேறிடுச்சு. த மவுஸ் ஃபைன்ஸ் ஏ நியூ ஹவுஸ் இன் ஏ நியூ டவுன். அந்த எலி வந்து ஒரு புது வீடை புது நகரத்தில் கண்டுபிடிச்சிச்சு. இட் இஸ் ஹேப்பி இன் ஏ நியூ ஹவுஸ். அது அந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக, அந்த புது வீட்டில் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துச்சு அப்படின்னு ஒரு பேராக கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய முதல் கொஸ்டின் பாருங்க, ஹூ லிவ்ஸ் இன் ஏ ஹவுஸ். யார் வந்து வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா த மவுஸ் லிவ்ஸ் இன் ஏ ஹவுஸ். அந்த எலி தான் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஓகே, ஏ மவுஸ் லிவ்ஸ் இன் ஏ ஹவுஸ் வரும். அடுத்து ரெண்டாவது ஹூ மேக்ஸ் ஏ லவுட் சவுண்டு. யார் வந்து சத்தம் அதிகமான சத்தத்தில் கத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஹவு மேக்ஸ் ஏ லவுட் சவுண்ட். ஒரு பசுமாடு தான் அதிகமாக சத்தம் வச்சு கத்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு மூணாவது வேர் இஸ் த நியூ ஹவுஸ். புது வீடு எங்கே இருந்துச்சு. இட் இஸ் இன் த நியூ டவுன். புது நகரத்தில் இருந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு இதுக்குரிய ஆன்சர் வந்து சி ஆன்சர் ரைட்டு. இப்போ 10வது சென்டென்ஸ். 10வது பாருங்க, சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இது கரெக்டான சென்டென்ஸை வச்சு இந்த வேர்டை வந்து ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல் கொஸ்டின் பாருங்க, we can see the days at night. நான் வந்து இரவில் வந்து பார்த்தேன். இரவில் நம்ம என்ன பார்ப்போம், நிலாவை பார்ப்போமா. நாங்கள் வந்து நிலாவை ராத்திரி பார்த்தோம். அப்புறம் ரெண்டாவது, the sun is days than the earth. டேஸ்னா பிக்கர் தென் த எர்த் தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து கம்பேரிட்டிவ் சென்டென்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்பேரிட்டிவ் சென்டென்ஸில் இருக்குது. அது சென்டென்ஸ் வந்து நம்ம என்ன வரும்னா தென்னுக்கு முன்னால் ஈஆர் சேர்த்து தான் அந்த வேர்டு எழுதுவோம். ஆனால் த சன் இஸ் பிக்கர் தென் த எர்த். இந்த எர்த்தை விட சூரியன் வந்து பெரியதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, த மூன் கெட்ஸ் த லைட் ஃப்ரம் த டேஸ். மூணுக்கு வந்து லைட்டு கொடுக்குறது, அதை வெளிச்சத்தை ஒளியை கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சன் தான் கொடுக்குது. அதனால் த மூன் கெட்ஸ் த லைட் ஃப்ரம் த சன். சூரிய ஒளியிலிருந்து நிலா வந்து பிரகாசிக்குது. இதுக்கு தான் சரியான ஆன்சர். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாஸ் 3க்குரிய சம்மட்டிவ் அசஸ்மெண்ட் இங்கிலீஷ் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்